மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காமர்ஸ் மற்றும் ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் என்னென்ன படிக்கலாம், இவ்வளவு அதிகமான கோர்சஸ் வந்து என்ன இருக்குது கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னாவே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிஏ எக்கனாமிக்ஸ் மற்றும் பிஏ ஹிஸ்டரி. சோ இந்த பாடத்தை பத்தில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மிகவும் மிகவும் எளிதான பாடம் சொல்லுவேன். சோ ஒவ்வொரு பாடத்தை பற்றி படிக்கும் போதும் அதுக்கு ஸ்கோப் என்ன இருக்கு அப்படிங்கறத பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன். சோ இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும் போது ஹையர் எஜுகேஷன் படிக்கும் போது டீச்சிங்லயோ அல்லது ரிசர்ச்லயோ நிறைய வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. பட் இந்த ரெண்டு பாடத்தை படிக்கும் போது மிகவும் முக்கியமா சொல்லக்கூடியது இரண்டு விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு. இப்போ எக்ஸாம்ல சொல்ல போனா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அது யூபிஎஸ்சியா இருக்கலாம், அல்லது எஸ்எஸ்சியா இருக்கலாம், அல்லது ஆர்ஆர்பியா இருக்கலாம், அல்லது ஐபிபிஎஸ்ஆ இருக்கலாம், மற்றும் அந்த தமிழ்நாடு ஸ்டேட் நடத்தக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட் வரக்கூடிய நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல நிறைய டைம், அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் எனி டிகிரி. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ ஹிஸ்டரி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கோர்ஸ். அந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து நீங்க எழுதி அதை மிக எளிதாக, அதாவது உங்களுடைய கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டஃப்பான எக்ஸாமினேஷன் நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை நோக்கி நீங்க போறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நிறைய எக்ஸாம் இருக்குது. இப்போ டாப் லெவல் எக்ஸாமினேஷன் கூட நம்ம இப்போ சொல்லலாம். அது ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி டாப் லெவல் எக்ஸாமினேஷன் கூட உங்களுக்கு வந்து எனி டிகிரி அப்படின்னு சொல்லிதான் கேட்கறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ரொம்ப செலவு பண்ணி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்? அதுக்கு பதிலா இந்த மாதிரி எனி டிகிரின்னு கேட்கக்கூடிய சுச்சுவேஷன்ல எளிதான கோர்ஸை நீங்க படிச்சுட்டு அதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் டஃபா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க போறதுக்கு வழியா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் வந்து இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ ஹிஸ்டரி எல்லாம் நான் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா. சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து விளையாடுறதுக்கே சம்பாதிச்சுட்டே இருக்காங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். ப்ரெஷர் லெவல்ல நீங்க போனா கூட பல லட்சங்களை நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படிப்பட்ட கோர்ஸை முடிச்சுட்டு படிக்கலாம். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து திருச்செந்தூர்ல ஆதித்தனார் கல்லூரியில தான் படிச்சேன். அந்த ஆதித்தனார் கல்லூரியில மிக சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னு சொன்னா அது ஸ்போர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய தூரமான ஊர்கள் இருந்து கூட அங்க வந்து அதை ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ப்ரிஃபரபிளி அங்க வந்து நிறைய சர்டிபிகேட்டை வாங்கி, அதாவது யூனிவர்சிட்டி லெவல்ல நிறைய சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா மாற போறேன், அதுக்கு தகுந்தாப்புல என்னுடைய கேரியரை நான் மூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரிக்கு வருவாங்க. சோ அவங்களுக்கு நிறைய சலுகைகளும் கொடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் முதற்கொண்டு நிறைய என்னென்ன தேவையோ அவங்களாவே சொல்லி கொடுப்பாங்க. சோ படிக்கிறது மட்டும் இல்லாம, டிகிரியை வாங்குறது மட்டும் இல்லாம அதே சேம் டைம் அதுக்குரிய சர்டிபிகேட், அதாவது ஸ்போர்ட்ஸ்ல அவங்க சாதிக்கக்கூடிய சர்டிபிகேட் எல்லாமே வாங்கிட்டு ஒன்ஸ் தே ஹேவ் கம்ப்ளீட்டட் தி டிகிரி they will get the job according to the sports. சோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் ஸ்போர்ட்ஸ், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சொல்லும்போது இன்னைக்கு நிறைய விதத்துல ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கு. எக்ஸாம்பிள சொல்ல போனா ரயில்வேல இன்னைக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ், விதவிதமான ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐசிஎஃப்ல எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பேங்க், அந்த பேங்க்லயும் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமுக்கு தகுந்தாப்புல சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஷைன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்ப அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இப்படி மிக எளிதான கோர்சஸ் வந்து படிக்கும் போது. சோ அடுத்தபடியா பார்க்கும்போது பிஏல வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ பிஏல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாக சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறதுக்கு சோ உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்க்கும்போது பிஏல வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த படிப்பு வந்து ஹியூமன் கல்ச்சர் அல்லது ஹியூமனுடைய பிஹேவியரை பத்தி கம்ப்ளீட்டாவே இருக்கும். சோ என்னென்ன பிஹேவியர்ல ஒவ்வொரு இடத்துல வாழக்கூடிய மக்களும் எந்த அளவு அவங்களுடைய கல்ச்சர் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ப்ரீவியஸுக்கும் இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்க போறதா ஆந்த்ரோபாலஜின்னு படிக்கிறோம். சோ இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க அதை படிச்சுக்கலாம். அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பாக்குறோம். பிஏல பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் லெவல்ல போகணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பிஏ படிச்சு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு அதுக்கு ஏற்றாற்போல மூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது பிஏல வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இன்டர்நேஷனல், அதாவது கம்யூனிகேஷன் லெவல்லையோ அல்லது மற்ற நாடுகளோடு நம்மளுடைய நாடுகள் வந்து எவ்வாறு தொடர்பு இருக்குது, சோ என்னென்ன கல்ச்சரல் சேஞ்சஸ் வந்து இருக்குது, சோ கம்யூனிகேஷன் பண்ணும்போது என்னென்ன வந்து டிஃப்ரெண்டா தேவை, இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது அதை பத்தி படிக்கக்கூடியதுதான் பிஏல இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு பாக்குறோம்.
அடுத்தது பார்க்கும்போது ஜியாகிரபி, அதாவது பிஏலே ஜியாகிரபி இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவரும் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாட்டினுடைய பூகோளமும் அல்லது நம்மளுடைய இந்திய திருநாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தினுடைய ஜியாகிரபிகள் லெவல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கக்கூடியதுதான் ஜியாகிரபின்னு பாக்குறோம். ஸோ அடுத்தது பிஏல வந்து சோசியாலஜி. இப்போ சோசியாலஜின்னு சொல்லும்போது சோசியல் ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு மக்கள் அல்லது வாழக்கூடிய இடத்துல உள்ள சோசியல் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எவ்வாறு இருக்குது, அதை பத்தி படிக்கக்கூடியதுதான் சோசியாலஜின்னு பாக்குறோம். அடுத்தது பார்க்க போனா பிஏல ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஒவ்வொரு ப்ரீவியஸ் டைம்லயும், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் எவ்வாறு இருந்துச்சு, அவங்களுடைய வரலாறு என்ன, ஸோ இப்போ எவ்வாறு இருக்குது, அதே போல ஃபியூச்சர்ல எவ்வாறு இருக்கும், ஸோ அது சம்பந்தமான படிப்பு தான் ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததா பார்க்கும்போது ஆர்ச்சியாலஜின்னு பாக்குறோம். அதாவது ஸோ எப்படி வந்து பிடெக்கோ அல்லது பிஇல வந்து ஆர்ச்சியாலஜி படிக்கிறாங்க, அதே போலதான் இதுவும் கூட. அதாவது கொஞ்சம் வந்து நம்மளுடைய செலவுலையோ அல்லது நம்மளோட டியூரேஷன்லயே இது குறைக்கக்கூடிய படிப்பு, இது பிஏல வரக்கூடிய படிப்பு. இந்த படிப்பு அதாவது கல்ச்சர் சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு நாட்டினுடைய கல்ச்சர் அல்லது நம்மளுடைய இந்திய கல்ச்சர் கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட எவ்வாறு மாறும், ஸோ இது சம்பந்தமா அவங்களுடைய சிவிலைசேஷன் என்ன, அதாவது நாகரிகம் வந்து எந்த அளவு மாறுது, அதை பேஸ் பண்ணி படிக்கக்கூடிய படிப்பு தான் இந்த ஆர்ச்சியாலஜின்னு சொல்றோம். அடுத்ததா பார்க்கும்போது கிளாசிக்கல் ஸ்டடீஸ். ஸோ பிஏல கிளாசிக்கல் ஸ்டடீஸ், அதாவது நம்ம வரலாறை பத்தி ஏற்கனவே சொன்னோம். அதாவது ப்ரீவியஸா எந்த மாதிரி எல்லாம் வரலாறு இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் வந்து எவ்வாறு இருந்துச்சு, அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் எவ்வாறு இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி படிக்கக்கூடியதுதான் கிளாசிக்கல் ஸ்டடீஸ். அடுத்தது பார்க்கும்போது பிஏ இங்கிலீஷ். இது வந்து ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜை பத்தி கம்ப்ளீட்டாவே படிக்கக்கூடியது, ரொம்பவே வந்து லிட்ரேச்சர் மெத்தடாவா இருக்கும். ஸோ முழுமையா, அதாவது ஒரு இங்கிலீஷ் என்ன, எங்க, ஸோ எவ்வாறுலாம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும், கிராமர் இருக்கணும், ஒக்கபுலரி இருக்கணும், ஸோ இது சம்பந்தமான படிப்பு தான் பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது அல்லது நிறைய லெவல்ல, அதாவது வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கூட அல்லது நம்ம வந்து டீச்சிங் லெவல்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் வந்து ரொம்பவே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் பார்க்கும்போது பிஏல வந்து சைக்காலஜிக்கல். இப்போ சைக்காலஜி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விதங்கள்ல இருக்குது. நமக்கு அது பிஏலையும் இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ சம்மந்தப்பட்டது அல்லது நமக்கு வந்து மெடிக்கல் ரிலேட்டடான சைக்காலஜி. இப்ப நிறைய வந்து பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த சைக்காலஜி படிச்சவங்க இருக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹியூமனோட பிஹேவியரை பற்றியோ அல்லது அவங்களுடைய எமோஷனை பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒருத்தர் பார்த்த உடனே அல்லது அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசின உடனே அவங்க எவ்வாறு இருக்கிறாங்க அப்படிங்கறத பற்றி அவங்களால ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உள்ள ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்க்கும்போது பிஏல வந்து பிலோசபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய வேல்யூஸ் என்ன, அவங்களுடைய நாலேஜ் என்ன, ஒவ்வொருத்தருக்குடைய நாலேஜ் என்ன சொல்லி நமக்கு தெரியும். நிறைய பேர் வந்து பிலோசபி படிக்கிறாங்க, அதுக்கு தகுந்தாப்ப தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவு கேரியரை அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா பிலோசபி அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான படிப்பு தான். ஸோ அதையும் இந்த பிஏ அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம். அடுத்தது நான் சொல்லக்கூடியது மிகவும் முக்கியமான படிப்பு பிஏல லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸ் சொல்லும் போது நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த லாங்குவேஜ் படிப்பு வந்து எதுக்காக நான் முக்கியத்துவம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஸோ நிறைய நாடுகள் வந்து இப்போ எக்ஸாம்பிளா சொல்ல போனா பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, சிங்கப்பூர், ஜப்பான் அல்லது சவுதி அரேபியா, இப்படிப்பட்ட நாடுகள்லாம் என்ன செய்யறோம்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட அவங்களுடைய எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 2 கண்டிஷன் போடுறாங்க. ஒண்ணு வந்து எனி டிகிரி, இரண்டாவது தங்களுடைய நாட்டினுடைய மொழியை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலதான் பொதுவாகவே சொல்ல போனா நம்மளுடைய நாடுகள் இருந்து யோசித்து பார்த்தா நம்ம இந்தியாவில வந்து எத்தனையோ பேர் யூகே அல்லது அமெரிக்கா அல்லது சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் வேலைக்கு போறாங்க. பட் ஏன் இந்த பிரான்ஸ்லயோ அல்லது ஜெர்மனிலயோ ஸ்பெயின்லயோ அதிகமான பேர் வேலைக்கு போறது இல்லைன்னு கேட்டா, அவங்களுடைய தாய்மொழியை வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையினாலதான் இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டினுடைய லாங்குவேஜஸே இங்கேயே சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரையே மாத்திடுறாங்க. சோ அதனால இப்ப நீங்க பிஏ படிக்கும்போது ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுக்கலாம், பிரெஞ்சு படிச்சுக்கலாம், ஸ்பானிஷ் படிச்சுக்கலாம், மேண்ட்ரின் படிச்சுக்கலாம், ஜப்பானீஸ் அல்லது அரபிக். சோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் இருக்குது. அதாவது நீங்க செப்பரேட்டா ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் போய் ஒவ்வொரு லாங்குவேஜா படிக்கிறத விட டைரக்டா உங்களுடைய கிராஜுவேஷன்லயே நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் லேர்னிங் த லாங்குவேஜஸ். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க டிகிரி முடிச்ச உடனே அந்த கண்ட்ரியை நோக்கி நீங்க
போகலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகணும், அந்த நாடுகள்ல நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா ஸோ எனி டிகிரின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே சமயம் அந்த நாடுகள், குறிப்பிட்ட நாடுகளுக்குரிய லாங்குவேஜஸை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா பார்க்க போது பிஏல வந்து லிங்குஸ்டிக். ஸோ அதாவது லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழியை வந்து கம்ப்ளீட்டாவே அனலைஸ் பண்ணி என்ன ஏது அப்படின்னு கம்ப்ளீட்டாவே பார்க்கக்கூடியது. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து சொல்ல போனா பிஏல வந்து கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். நான் ஏற்கனவே பார்த்தது வந்து லிட்ரேச்சர். இது வந்து கம்பேரிட்டிவ், அதாவது ஒவ்வொரு மொழி, இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, எவ்வளவு ஒரு வேறுபாடுகள் இருக்கு, எது வந்து அவாய்ட் பண்ணக்கூடியது, அப்படிப்பட்ட ஒரு கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை பத்தி படிக்கக்கூடியதுதான் இந்த படிப்பு. அடுத்தது பார்க்கும்போது பிஏல வந்து கல்ச்சரல் ஸ்டடின்னு பாக்குறோம். ஒவ்வொரு நாடுகளுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மக்களுடைய கல்ச்சர் இருக்கு, ஒவ்வொரு நாடுகளையும் டிஃப்ரெண்ட் ஆஃப் கல்ச்சர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பிஏல படிக்கக்கூடியது கல்ச்சரல் ஸ்டடி அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததாக கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலா சொல்லக்கூடிய படிப்புகள்லாம் வந்து பிஏல இருக்கு. அதை பத்தி சொல்றேன். அது உங்களுக்கு அதாவது ஒரு படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தொழில், நானாவே சொந்தமாவே ஒரு சின்ன தொழில் தொடங்கணும், அதுக்கு தகுந்தாப்ப நான் வந்து ஒரு டிகிரி பிஏ முடிச்ச பிறகே தகுதி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது பிஏல ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து என்னன்னா பெயிண்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ஸ்கல்ப்சர், அப்படி திருப்பி பிரிண்டிங். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நீங்க பிஏ படிக்கும் போதே தெரிந்து கொள்ளலாம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டாவே ஜாப்ல வந்து இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி ப்ளூ காலர் ஜாப்னு சொல்ல முடியும், அப்படிப்பட்ட ஜாப்ல இருக்க முடியும். இல்ல நீங்க ஓனா வந்து இந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்க போனா கிராஃபிக் டிசைனிங். பிஏல வந்து கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாவே கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன டிசைனிங் பண்ணணுமோ அந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டடி. ஸோ நிறைய வாய்ப்புகளை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எங்க போனாலுமே டிசைனருக்கு வந்து நமக்கு வாண்டட் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ பிஏ படிச்சுட்டு சிம்பிளான கோர்ஸ், we don't want to spend lakhs of amount. ஸோ பிடெக் படிச்சுட்டு அமௌண்ட் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து பேர்டனா இருந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிஏலயே கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்துட்டு ஸோ ஒரு டிசைனிங்கை நீங்க கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டு ஈஸியா வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டட். ஏன்னா ஒரு துணியை வந்து வடிவமைக்கும் போது ஸோ என்னென்ன டிசைன் பண்ணணும் அப்படிங்கறத மிக தெளிவா இந்த பிஏ கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து 3 இயர்ஸ்ல கத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளா சொல்ல போனா அதாவது ஈரோடு, சேலம் இப்படிப்பட்ட மாவட்டங்கள்லாம் வந்து டெக்ஸ்டைல் அதாவது ஃபேஷன் டிசைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போறோம் இன்டீரியர் டிசைன். ஸோ இது வந்து சொந்த தொழிலும் வச்சுக்கலாம், அல்லது நிறைய ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள், அதாவது ஒரு வீட்டுல இப்போ வந்து ஒரு சிவில் ஆர்கிடெக்ட் இருக்காங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய அதே வேலையை ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து நம்மளால பண்ண முடியும். இன்டீரியர் டிசைன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு வேலையை வந்து வீடு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிசைனிங் ஆக்டிவிட்டிஸ், அது உட்டா இருக்கலாம் அல்லது காமன் போர்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இன்டீரியர் டிசைன் மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வந்து தடுக்க முடியும். அடுத்தது பார்க்கும்போது பிஏ வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் சொல்றோம். இது வந்து பிராட்காஸ்டிங் ரிலேட்டட் ஆனது. இப்போ வந்து நமக்கு மீடியா துறை வந்து இப்ப நிறையவே வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது யூடியூப்பா இருக்கலாம், இல்லாட்டி டிவியா இருக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர் மீடியாவா இருக்கலாம், நிறைய துறைகள். அதனால அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிஏ படிச்சுட்டு ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து ஓப்பனாவே இருக்கு. ஸோ இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் மீடியாவுக்கு போனோம், ஸோ மீடியாவுக்கு போறது மூலமாக நான் கேமராவுக்கு முன்னாடி நிக்கணும், நிறைய பேர் என்னை பார்க்கணும், ஸோ யூடியூப்ல இருக்கணும், ஸோ டிவில நான் வரணும். ஸோ இந்த மாதிரி நோக்கங்கள் உள்ள ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கூட இந்த ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிப்புகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய எய்மை நோக்கி நீங்க போறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது பாக்குறோம் பிஏல வந்து கம்யூனிகேஷன் ஸ்டடிஸ். ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் எந்த அளவுல ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லயும் இருக்குது, அது சம்பந்தமான படிப்பு. இதுவும் கூட ஸோ எனி டிகிரி கேட்கக்கூடிய அநேக வாய்ப்புகள், அநேக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அநேக பிரைவேட் கம்பெனி, ஸோ இப்படிப்பட்ட கம்பெனிகள்ல நீங்க வந்து வாய்ப்புகளை வந்து பெறுறதுக்கு இந்த படிப்பு வசதியா இருக்கும். அடுத்தது மீடியா ஸ்டடிஸ் சொல்றோம். பிஏல மீடியா ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு எல்லாமே போட்டுட்டே இருக்கேன். ஸோ எது அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாவே பாருங்க. ஸோ என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நான் வந்து தயாரா இருக்கிறேன். ஸோ இந்த அளவு அதிகமான கோர்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ மீடியா ஸ்டடிஸ் சொல்லும் போது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நிறைய மீடியாஸ் இருக்கு. அந்த மீடியாவில் என்னென்ன தேவை, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா பிராட்காஸ்டிங்க்கு வந்து ஒரு நாட்டினுடைய ப்ரொசீஜர் என்ன, அதாவது ரெகுலேஷன்ஸ் என்ன,
ஸோ எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ யூடியூப் அப்படின்னா கூட நிறைய இருக்குது இல்லையா, காப்பிரைட் இருக்குது, ரீயூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கு, என்னென்னலாம் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு நாடு வந்து கொடுக்கும், என்னெல்லாம் எந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, அதாவது எந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, எந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது சம்பந்தப்பட்ட மீடியா படிப்புகளை படிக்கணும் அப்படிங்கும்போது மீடியா ஸ்டடிஸ் அப்படின்னு படிக்கலாம். அடுத்தது வந்து டூரிசம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி, அநேக வாய்ப்புகள் வந்து அந்த டூரிசம் படிச்சவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பிஏல டூரிசம் படிச்சவங்களுக்கு அதுக்குன்னு செப்பரேட்டா டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது பிஏல வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபார்மேஷன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு. இது வந்து லைப்ரரியில வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், கல்லூரிலாம் இருக்கலாம் அல்லது ஸ்கூல்ஸா இருக்கலாம். இப்படிப்பட்ட இடங்களில லைப்ரரிக்காக செலக்ட் பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு இந்த ஜாப், இந்த படிப்பு படிச்சவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க, லைப்ரரி அண்ட் இன்ஃபார்மேஷன் சர்வீசஸ். ஸோ ஒருவேளை நம்ம லைப்ரரியில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட படிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டுலாம். அடுத்தது பார்க்கும்போது சோசியல் ஒர்க், அதாவது பிஏல சோசியல் ஒர்க், என்எஸ்எஸ் அல்லது நம்ம சமுதாய ஒர்க் அல்லது ஒரு ட்ரஸ்ட், இப்படிப்பட்ட நோக்கத்தோட நம்ம இருக்கோம்னு சொல்லும்போது பிஏல சோசியல் ஒர்க் அப்படிங்கிற ஒர்க் படிக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது பிஏல பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு விளையாடுறதுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட்ல வந்து நம்ம இருக்கிறோம், அந்த ஃபீல்டு வந்து நமக்கு, அதாவது எஜுகேஷன் ஃபீல்டா இருக்கலாம் அல்லது ஹையர் ஸ்டடியா இருக்கலாம். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் எவ்வாறு வந்து நம்ம வந்து கோச்சிங் கொடுக்க போறோம் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு, விளையாட்டு சம்பந்தப்பட்டது அது சம்பந்தமா படிக்கக்கூடியது பிஏல பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்க போதும். அடுத்தது பார்க்கும்போது பேச்சுலர் ஆஃப் டிசைனிங். ஸோ நிறைய டிசைன் வந்து இருக்கு. ப்ரீவியஸா நம்ம பார்க்கும்போது ஃபேஷன் டிசைனிங் இருக்கு, கிராஃபிக் டிசைன் இருக்கு அல்லது இன்டீரியர் டிசைன். பட் இந்த டிசைனை பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் அப்படிங்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்னென்ன டிசைனிங்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இந்த கிராஜுவேஷன் கோர்ஸ்ல வந்து படிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமா ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் we can get the job. அடுத்தது பார்க்கும்போது பேச்சுலர் ஆஃப் லா, எப்படி ஒரு எல்எல்பி அந்த மாதிரி, அதாவது கோர்ட்ல வந்து வாதாடி நிறைய வந்து உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய எய்ம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு சட்டம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சட்டம் படிக்கிறது மூலம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்ட்ல வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அதன் பிறகு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அது மூலமா இருந்துகிட்டே இருக்கு. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது பார்க்கும்போது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். இதெல்லாம் பிரைவேட் இடங்கள்ல பார்க்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா பேங்கிங் ப்ராசஸ் அல்லது இன்சூரன்ஸ் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாவே என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வந்து இந்த குரூப் வந்து தெளிவாகவே சொல்லிக் கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்க்கிறோம், அதாவது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். அதாவது ஜென்ரலா வந்து பார்க்க போறது அக்கௌண்டிங் இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதோட கொஞ்சம் இது கம்மியான படிப்பு அப்படின்னு சொல்ல முடியும். பிஏலயே அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படி இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து ஜென்ரல் லெக்சர்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒன்றும் இல்லாம நிறைய பட்ஜெட் ரிலேட்டடான ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வரவு செலவு வந்து கணக்கு வைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுக்கெல்லாம் இந்த படிப்பு வந்து உதவும். ஸோ அதுக்கு தகுந்தாப்ப நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதுவும் கூட கிட்டத்தட்ட பிபிஏ அந்த கோர்ஸுக்கு வந்து ஒரு ரிலேட்டடானது தான். நீங்க இதை படிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில இப்போ வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு கம்பெனிலையோ அல்லது இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போறதுக்கு இந்த ஸ்டடியானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது பார்க்கும்போது, அதாவது பேச்சுலர் இன் இன்டர்நேஷனல் பிசினஸ். ஒரு பிசினஸ் வந்து என்னென்ன பண்ணணும், அதுக்கு ரெகுலேஷன்ஸ் என்ன, ஸோ உள்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ண போறோம், ஒரு கம்பெனி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவை, ஸோ வெளிநாடுகள்ல நம்ம என்னென்ன அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கணும், இது சம்பந்தப்பட்ட படிப்பு. ஸோ இந்த படிப்பு படிக்கும்போது நிச்சயமா, அதாவது குறிப்பிட்ட கம்பெனிகள்ல வேலை பார்க்கும்போது இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததா பார்க்கும்போது, அதாவது காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிபிஏ, இதுல அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப். ஸோ இப்படிப்பட்ட படிப்புகளும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸா, அதாவது பிஏ தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸா வந்து நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இந்த கோர்சஸை படிக்கும்போது வேலை வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ எக்ஸாம்பிளா சொல்ல போனா, நான் துபாயில இருக்கும்போது அதிகமா வந்து சிஏக்கும் சிஎஸ்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ்ல படிக்கக்கூடியவங்க ரொம்ப ஷார்டேஜா இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன்னா, இந்த சிஎஸ் எல்லாம் வந்து கொஞ்சமே டஃப்பான கோர்ஸ் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சாச்சுன்னா நிச்சயமா அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிகாம், பிபிஏ, சிஏ,
சிஎஸ் இப்படிப்பட்ட கோர்சஸை நீங்க படிங்க. உடனே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், அதாவது +2 முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.